அநேக வாகனங்கள் இருந்தாலும் கூட பெருமாளுக்கென்று அவர் ஆரோகணித்து செல்லக்கூடிய உண்மையிலேயே பெருமாளுக்கென்று வாகனமாக இருப்பது கருடன். நமது மன்னார்குடி அருள்மிகு ராஜகோபால சுவாமி திருக்கோவில் பங்குனி பெருவிழாவின் 12ஆம் நாள் உற்சவமாக இந்த கருட சேவையை நாம் வருடந்தோறும் நடத்தி வருகின்றோம். அந்த கருடன்கிறத பார்த்தீங்கன்னா காஷ்யப்ப முனிவர் ஒரு முனிவர் இருப்பார். அவருக்கு வினதை கத்ருன்னு சொல்லி 2 பத்தினிகளும் கருவுற்று குழந்தைகளை பெற்றெடுக்கும் பொழுது வினதையானவள் கருடனை பெற்றெடுப்பாள். கத்ரு என்பவள் நாகங்களை தன்னுடைய நாககுமாரர்களாக பாம்புகளை கார்கோடகன் உள்ளிட்ட பாம்புகளை தனது குழந்தையாக பெற்றெடுப்பார்கள். இவ்வாறு 2 பேரும் வாழ்ந்து வரும் பொழுது ஒரு நாள் இந்த வினதியையும் கத்ருவும் காசியப்ப முனிவரின் பத்னியாகிய வினதியும் கத்ருவும் ஒரு மாலை நேரத்தில் ஆற்றங்கரை ஓரமாக உளவி செல்வார்கள். அப்பொழுது தூரத்தில் வந்து தேவேந்திரனுடைய குதிரை உச்சை சிரவஸ் என்ற இந்த வெண்மை நிறமுடைய ஒரு குதிரை நின்று கொண்டிருக்கும். அதன் வால் வந்து தூய வெண்மையான நிறத்தில் இருக்கும். அதனை பார்த்தது வினதை சொல்வாள், இந்த உச்சை சிரவஸ் என்ற குதிரையினுடைய வால் வந்து எவ்வளவு அழகாக வெண்மையாக அசைந்து ஆடுகின்றது என்று பார்த்தாயா என்று சொல்லும் பொழுது, எப்பயுமே இந்த சக்காலத்திகளுக்கு வந்து ஒருத்தவங்க சொன்னால் அதை மறுத்து சொல்லணும். அவங்க சொன்னதை ஆமோதிச்சுட்டா நம்மளுக்கு வந்து கௌரவ குறைச்சல் அப்படின்னு ஒரு நினைப்பு. அதை உடனே கத்ரு என்ன பண்ணுவா, அதே பாவத்தில் என்ன பண்ணுவா, இல்லையே அது கருப்பாலில் இருக்க அந்த குதிரையோட வால் அப்படின்பா. நல்லா பாரு அது வெள்ளையாக தான் இருக்குன்னு சொல்லி வினதை சொல்லும் பொழுது வினதை வெள்ளைன்னு சொல்லவும் கத்ரு வந்து கருப்புன்னு சொல்லவும் 2 பேருக்கு இடையில போட்டி ஏற்படும். கடைசியில் 2 பேரும் என்ன சொல்லலாம், நம்ம நாளைக்கு நம்ம 2 பேர் கிட்ட போய் பார்ப்போம். அப்போ குதிரையோட வால் வந்து வெள்ளையா இருந்துச்சுன்னா கத்ருவாகிய நீ எனக்கு அடிமைப்பட்டு கைங்கரியங்கள் செய்து சேவை செய்யணும். அவ்வாறு அல்லாமல் குதிரையினோட வால் கருப்பா இருந்தால் வினதையாகிய நான் வந்து உனக்கு அடிமையாக இருந்து சேவகங்களை செய்வேன் என்று 2 பேரும் ஒரு பந்தயம் மாரி போட்டி மாரி பண்ணிப்பாங்க. ஆனால் கத்ருக்கு தெரியும் இந்த உசைசரவசங்களுடைய குதிரையுடைய வால் வந்து வெண்மையான நிறம் தான் தெரியும். அது என்ன பண்ணுறது தெரியாமல் தனது நாககுமாரர்களை அழைத்து இந்த மாதிரி 2 எனக்கும் உங்களுடைய பெரியமாவாகிய வினதைக்கும் போட்டி வந்துட்டு இந்த போட்டியில் நான் தோற்று போனால் நான் நீங்கள் எல்லாரும் பரம்பரையாக அவங்களுக்கு அடிமையாக இருக்க நேரிடும். எனவே நீங்கள் எப்படியாச்சும் போய் அந்த குதிரையோட வாழை கருப்பு கலராக மாற்றிருங்க அப்படின்னு கார்கோடகன் முதலான நாகங்கள் அந்த குதிரையிடம் சென்று அதனோட வாலில் பின்னி பிணைஞ்சிட்டு தொங்கும் பொழுது அந்த வால் வந்து கருப்பு நிறம் போல காட்சியளிக்கும். அது ஒரு பொய் மாயை தோற்றம். மறுநாள் 2 பேரும் வினதையும் கத்ருவும் போவாங்க. தூரத்தில் இருந்த பார் கருப்பு கலர் தான் வால் இருக்குங்க பார், இன்னும் வெள்ளைன்னு சொன்னியே அப்படின்னு சொல்லிட்டு கத்ரு சொல்லும் பொழுது வினதை பார்க்கும் பொழுது கருப்பு கலராக தான் இருக்கும். நாகங்கள் சுற்றி பின்னி பிணைந்து வாழே தெரியாதவாறு அந்த நாகத்திற்கு அந்த உச்சேஸ்வரோட குதிரையினோட வாழை வந்து கருப்பு கலராக மாற்றி வச்சிருக்கும். அதை பார்த்தோன்னா சரி நான் ஒப்புக்கொண்டு சத்தியத்திற்கு முதல் நான் உனக்கு அடிமையாக இருக்கிறேன், உனக்கு வந்து பணிவிடைகள் செய்து வருகிறேன் என்று வினதையான் ஒப்புக்கொண்டு கத்ருவினிடமும் அடிமை சேவகம் செய்து வருவாள். இது வந்து கருடனுக்கு வந்து வினதையின் புத்திரனான கருடனுக்கு ரொம்ப ஒரு மனசு கஷ்டத்தை உண்டு பண்ணிடும். என்ன செய்யறதுன்னு தெரியாம கத்ருகிட்ட போய் கேட்பாரு, உனக்கு என்ன செஞ்சா எங்க அம்மாவுடைய அடிமைத்தலிலிருந்து எனது தாயை விடுதலை செய்வாய் என்று கேட்கும் பொழுது தேவலோகத்திலிருந்து அமிர்தத்தை எடுத்து வந்து என்னிடம் கொடுத்தால் நான் வந்து உன்னோட அம்மாவை விடுவிக்கிறேன்னு சொல்லி கத்ரு சொல்லுவா. உடனே தேவலோகம் சென்று அந்த அமிர்த கலசத்தை எடுக்க முற்படும் பொழுது தேவேந்திரன் தடுத்து வஜ்ராயுதத்தை நீட்டி தடுத்து எப்படி நான் அமிர்தத்தை எடுத்து பூமி கொண்டு போகலான்னு சொல்லி கேட்பாரு. நான் வந்து என்னோட அம்மாவோட சாபத்தை தீர்க்கிறதுக்காக எடுத்துட்டு போறேன், அதை எப்படி எடுத்துரும் அதுலேருந்து ஒரு துளி கூட குறையாம திருப்பி கொண்டு வந்து வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி அவர்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டிருந்தோம். சரின்னு சொல்லிட்டு தேவேந்திரன் ஒத்துப்பான். ஆனா சூரியன் மட்டும் ஒத்துக்காம அந்த தன்னுடைய தகிப்பினால அந்த கருடனை தகிக்கும் பொழுது என்னோட தாயாருக்கான கடமையை செய்யும் பொழுது நீ என்னை தடுத்து அதனால உன்னோட காந்தியை இழந்து நீ சீன திசை அடைவாய் என்று சாபம் பெரிய திருவிழையான கருடாழ்வார் சாபம் விட்டுட்டு போயிடுவார். அதே மாதிரி அமிர்த கலசத்தை கொண்டு கத்ருவோட காமிச்ச உடனே வினதைய அடிமைத்திலிருந்து விடுவிச்சிருவார். அமிர்த கலசத்தை கொண்டு வந்து அமிர்தத்தை எனக்கு கொடுக்கணும்னு சொல்லல, அமிர்த கலசத்தை என்கிட்ட கொண்டு வந்து காமிக்கணும்னு சொல்லி தான் கத்ரு கேட்டிருப்பான். அது உப்புக்கண சத்தியத்துக்கு அப்படியே காமிச்சபடியே காமிச்சிட்டு மறுபடியும் தேவலோகத்தை எடுத்து கொண்டு வந்து வைத்துவிட்டு பரமபத்திரத்திற்கு கருடன் சென்று விடுவார். அதுபோல அந்த கருடன் வந்து அப்படிப்பட்ட அந்த கருடாழ்வார் மீது ஆரோகணம் செய்து நமது ராஜகோபால சுவாமி திருக்கோவிலின் ராஜகோபுரத்தில் அந்த பாத திறந்து எக்காலங்களோடும் நாதசுர கலைஞர்கள் மல்லாரி வாசிக்க ராஜாதி ராஜனாக வன் துவாரகாபதியின் மன்னனாக ஒரு அரசன் வீதி உலாவிற்கு என்று வெளிப்படுவது போன்று கம்பீரமானதுடன் வெளிப்பட்டு இரட்டை கூட சாதித்து மக்கள்லாம் பாலிக்கக்கூடிய ஒரு திருவிழா கருட வாகனம்ங்கிறது. எல்லா ஊர் வாகனம் இருந்தாலும் நம்ம ஊர் கருடனுக்கு இணையான கம்பீரம் கிடையாது. எல்லா ஊர்லேயும் மிகமாக தங்க கருடனாக ஜொலித்து கொண்டு பெருமாளத்தினுடைய தோளில் தாங்கிட்டு இரட்டை குடையுடன் சேவை சாதிக்கும் பொழுது 100 என்ன 1000 என்ன கோடி கண்களும் கூட இருந்தால் பத்தாது. பெரியவனை காணாத கண்ணென்ன கண்ணோ என்று சொல்வது போல் அந்த பெருமாளை சேவிக்காத கருட செல்வ ஆழ்வாரின் மேல் ஒரு பெருமாளை சேவிக்காத கண்களும் இருந்து என்ன பயன் என்று சொல்வதற்கேற்ப அற்புதமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் கோபாலனும் பிரத்யாங்கரை பங்கார்களும் மிக உபயமாக ஏற்று மிக சீரோடும் சிறப்போடும் நடர்கள். அவர்களுக்கு எல்லா பெருமாளுடைய அருளும் கருடாழ்வாருடைய அருள் வாழ்க்கையில் மென்மேலும் வாழ்வாங்கு வாழ்ந்து உத்தமமான லோக அடைவார்களாக என்று எல்லாம் வல்ல ஸ்ரீவித்யா ராஜகோபாலனை நன்றி, வணக்கம்.